வைத்திலிங்கம் மல்லாடி பத்தி ஆனஸ்ட் பத்தி பேசுனதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குதா? தகுதி இருக்குதுன்னா எங்களை சொன்னா என்னென்ன சொல்லியாச்சோ அதுக்கு நான் ரெடி. நானும் ஒரு சிபிஐக்கு லெட்டர் அனுப்புறேன். அதுல நம்ம மேல என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை மேல நான் சொன்ன எலிகேஷனுக்கு இவங்களை சிபிஐக்கு லெட்டர் அனுப்புறதுக்கு ரெடி இருக்காரா? ஒன், நான் ஏதோ கான்ட்ராக்ட் நிச்சு கமிஷன் வாங்கியாச்சுன்னு சொன்னாரு. அந்த கமிஷன் இங்களை வாங்கியாச்சா நானும் வாங்கியாச்சுன்னது அதுக்கு ரெடியா? நான் எக்ஸைஸ் மினிஸ்டரா ஒர்க் பண்ண டைம்ல மந்த்லி பேமெண்ட் யார் வாங்கிட்டாரு? அந்த டிஸ்டரி பீப்புள்னு மந்த்லி லேட்டருக்கு யார் காசு வாங்கிட்டாருன்னது, மல்லாடி ஒரு சிங்கிள் பைசா வாங்கிட்டாரா, வைத்திலிங்கம் வாங்கிட்டாருன்னது, இது ரெடியா? அதே மாதிரி மல்லாடி ஒன்னும் செய்யல சொல்றாரு. நான் என்ன பண்ணேச்சுன்னது ஒரு 4 இஷ்யூ சொல்றேன். இது 5 MLD இப்போ ரீசென்ட்லி யானத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டா 9 crores 28 lakhs. எங்களுக்கு ரோல் இருக்குதா? ஒரு நேஷனல் ஹைவே నుంచి 10 crores யானம் பார்டர் నుంచి ஜெண்டா சம்ம வரைக்கும் எடுத்துன்னு வந்துட்டா. அதுல எங்களுக்கு ரோல் இருக்குதா? அதே மாதிரி எஸ்டி பிளான் 23 crores எங்களுக்கு ரோல் இருக்குதா? எந்த ரோலும் எது கிடையாது. எங்களுக்கு யானம் பத்தி ஒன்னும் தெரியாது, டெவலப் பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு பாண்டிச்சேரியில டெவலப்மெண்ட் பண்ண 2 சீஃப் மினிஸ்டர். ஒன்னு ரங்கசாமி, செகண்ட் JVS. இந்த 2 பேரு யானத்துக்கு நான் பண்ண எவ்ரி ஸ்கீமுக்கு சப்போர்ட் பண்ணது 2 சீஃப் மினிஸ்டர். எங்களுக்கு யாரு யானத்துல வைத்திலிங்கோ யாரு அதர் சீஃப் மினிஸ்டர் பத்தி யாரு பேச மாட்டாரு.